வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். கோயில் பிரசாதத்திலே பெருமாள் கோயில் பிரசாதம் ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா கோயிலையும் சூப்பரான புளியோதரை, தயிர் சாதம், மிளகு வடை இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயில் புளியோதரைக்கு இந்த தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எப்பயுமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புளிக்காய்ச்சல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது 1 கிலோ ரைஸ், பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தேவையான அளவு புளிக்காய்ச்சல். நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு இல்லை நான் கம்மியாக தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 தடவை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த புளிக்காய்ச்சல். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சலுக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்பெஷல் பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு 50 கிராம் புளி அதை நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. நல்ல கொஞ்சம் கருப்பு புளியாக இருந்ததா புளியோதரை நல்ல டார்க்கான இந்த டீப் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புளி ஊறிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, அதாவது தனியா, அது கூடவே 3 காஞ்ச மிளகாய். பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் மிளகான்னா ஒரு 5 கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்ல வாசனை வர்ற மாதிரி லைட் அந்த கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் மாறும் பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதுவும் வெந்தயமும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியம் இந்த கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே படப்படன்னு அழகாக பொரியும். அந்த பொரிஞ்சோன்னு எடுத்துருங்க. இது நல்ல ஒரு வாசனையும் புளியோதரைக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். ஸோ இது 3ம் நம்ம வறுத்து வச்சுட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா அடிகனமான ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. 50 ml நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அது 3 ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், நல்ல தாராளமான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அது 3 சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா 2-3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தின்னாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன் அடுத்தது. ஸோ கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு புளியோதரை கொஞ்சம் காரமாக பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும் போதே சேர்த்துக்குங்க. நம்ம மிளகாய் ஏற்கனவே நம்ம கிள்ளியும் போட்டிருக்கோம், அதே நேரத்தில் நம்ம பொடியிலையும் மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நான் மிளகாத்தூள் தனியாக போடலை. இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியில் நல்லா குமிச்சு 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்த வேர்க்கடலை, அதனால் இப்போ போடுறேன். சப்போஸ் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம தாளிப்போம்ல ஃபஸ்ட்டு, அப்போவே நீங்கள் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ 50 கிராம் வறுத்த வேர்க்கடலையும் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம், அது நல்ல இந்த சுவையை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக திக்காக நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ரைஸை வடித்து நான் இப்போ 1/2 கிலோ ரைஸ் தான் போடுறேன். அதனால் இதில் பாதி புளிக்காய்ச்சல் எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ அரிசி வடித்து நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கலந்து வர்றதுக்கு. அது மாதிரி வடித்து ஆற வச்சாச்சு. இப்போ புளிக்காய்ச்சலும் ஆறணும், இந்த ரைஸும் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு, ஆறிடுச்சு. பாதி எடுத்து வச்சுருக்கேன், மீதி இருக்குது இதில். ஸோ இது 1 கிலோ அரிசிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இப்போ நான் 1/2 கிலோ அரிசி தான் போடுறேன். அதுக்கு முன்னால் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் அந்த புளிக்காய்ச்சலில் போட்டுட்டு
நல்லா கிள்ளி அப்படி 2-3 பிச்சு போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பச்சை கருவேப்பிலை போடுறது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். நீங்கள் கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் பொடி, அந்த பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொடியில் 1 டீஸ்பூன் மேலாப்பில் போட்டு மறுபடியும் கலந்து விட்டிங்கன்னா அதோட மனம் அப்படியே ஃபென்டாஸ்டிக்கான அந்த கோயில் புளியோதரோட மனம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ எப்பயுமே புளியோதரை மட்டும் பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அப்படியே நல்லா செட் ஆகி அப்படியே அந்த ரைஸில் அந்த புளியோட ஃப்ளேவர் எல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புளிக்காய்ச்சல் சாப்பிட்றதுக்கு புளியோதரை சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். எப்பயுமே புளியோதரை கூட தேங்காய் பேத்து வச்சு அந்த தேங்காய் சில்லோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மட்டகாசமாக இருக்கும். நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான கோவில் புளியோதரை ரெடி. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பெருமாள் கோயில்லையும் ஆஞ்சநேயர் கோயில்லையும் மட்டுமே ஸ்பெஷலான இந்த மிளகு வடை. ஒரு 150 கிராம் முழு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் தோலோடு இருக்க உளுந்து, அது ரெண்டையும் 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் கல்லில் நல்லா இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிடணும் உளுந்தை. அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இப்படி 1-2 தான் அரைக்கணும். பல்ஸ் மோடில் அப்படியே குறன்னு அங்கங்கே உங்களுக்கு உளுந்து திப்பி திப்பியாக தெரியணும். அந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும். பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் நீங்கள் அரைக்கணும். இதில் நம்ம இடித்து வச்ச அந்த மிளகு சீரகம் பொடியை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சு அந்த வடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடலெண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மெதுவடை மாதிரி இது புசு புசுன்னு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஆனால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் மாவு எடுத்துட்டு நல்ல மெல்லிசாக இப்படி தட்டணும். பாருங்கள், இப்போ நான் எப்படி தட்டியிருக்கேனோ அதே மாதிரி நல்ல மெல்லிசாக தட்டுங்க. இப்படி தான் இருக்கணும் இந்த வடை. நம்ம அந்த வடை மாலைக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வடை இது தான். ஸோ அதே மாதிரி மெல்லிசாக தட்டியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடையை போட்டுக்கலாம். ஸோ ஒரு பேட்சில் 2 இல்லை 3 மேக்ஸிமம், அதுக்கு மேலே போட வேண்டாம். ஸோ வடை வேக வேக அதுவே நல்ல அழகாக மேலே அப்படி எழுந்து வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்ல பொன்னிறமாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நம்ம அதை பொரிச்சு எடுக்கணும். ஸோ ரொம்ப அருமையான, ரொம்ப சுவையான, அதே நேரத்தில் கோயில்களில் மட்டுமே செய்யக்கூடிய வடை இது. இதை இன்னும் கிறிஸ்பியாக தட்டுவாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தட்டுனா ஓகே தான். இதில் அவ்வளோதாங்க, நல்ல கோல்டன் ப்ரௌனாக சூப்பரான கோவில் மிளகு வடை நமக்கு ரெடி. அடுத்தது என்ன, நல்ல அருமையான கோவில் தயிர் சாதம், தத்தோஜனம் சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு ஒரு 150 கிராம் அரிசி. அது நல்லா அரிசி எப்பயுமே தயிர் சாதத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி 1 கப்பு பால் ஊற்றி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு கூட ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். கோவில் தயிர் சாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே மெயினாக என்னன்னு சேர்க்குறீங்க, அதில் சேர்க்குற இந்த வெண்ணெய். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் சேர்த்துக்குங்க. பெருமாள் கோயில்லையும் ஆஞ்சநேயர் கோயில்லையும் வெண்ணெய்க்காக பஞ்சம், அதனால் அவங்க சூப்பராக அது போட்டு செய்வாங்க. அதனால தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே வெண்ணெயை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உருகி சாதத்தோடு மிக்ஸ் ஆகிடும். இப்போ 1 டம்ளர் பால், முதல்ல 1 டம்ளர் பால் ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் பால், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்து விட்டுருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் உடனே தயிர் ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் ஆறி வெதுப்பாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தயிர் சாதத்துக்கு போட வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம்.
பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். ஸோ அது 3 போடுவோம். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒன்றா நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய தாளிப்பும் இப்போ ரெடி. அதுக்குள்ளே நம்மளுடைய தயிர் சாதம் நல்லா வெதுவெதுப்பாகிடுச்சு. இப்போ புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிராக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்ச தாளிப்பையும் சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம், பழங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். பட் கோவிலில் கொடுக்கும்போது இவ்வளவு தான் அதில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பழமெல்லாம் பெருசாக சேர்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க. திராட்சை, மாதுளை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தளன்னு க்ரீமியாக அருமையான கோயில் தயிர் சாதம் ரெடி. ஸோ இந்த புரட்டாசிக்கு இந்த 3 வகையான பிரசாத வகைகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.